இந்தியன் பிராண்டான மிவில இருந்து மிவி DuoPods F40 அப்படின்னு சொல்லி லேட்டஸ்டா ஒரு TWS வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த TWS எப்படி இருக்கு அன்பாக்ஸ் பண்ணி வீடியோக்குள்ள டீடைல்டா பார்ப்போம். எப்போவுமே மிவியோட அந்த பேக்கேஜிங் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த டைமும் பண்ணியிருக்காங்க. அது போக முன்னாடி அதோட டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க, பின்னாடி அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணி வெளியில் எடுத்தோம் அப்படின்னா மேலேயே ஒரு வெல்கம் கார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு யூசர் மேனுவல், ஒரு வாரண்டி கார்டு இருக்குது. இதுக்கப்புறம் உள்ள ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. அதை எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ள மிவியோட TWS கேஸ் கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணால் உள்ள பட்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் சைடில் இன்னொரு குட்டி பாக்ஸ்க்குள்ள டைப் சி சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேஸோட டிசைனை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பார்க்கறதுக்கு ஒரு பெரிய கேஸ் மாதிரி இருந்தாலுமே அந்த வித் வந்து ரொம்பவே கம்மியா பண்ணிருக்காங்க. அதனால நம்ம பாக்கெட்ல வச்சா கூட அது வச்சிருக்கிற மாதிரி தெரியாது. அந்த அளவுக்கு சூப்பரா டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த ஹைட்டையும் குறைச்சி இன்னும் கம்பாக்டா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். முன்னாடி மிவி அப்படின்னு சொல்லி அதோட பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே எவ்வளவு சார்ஜ் இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்காக ஒரு 4 LED பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. பாட்டம்ல டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அது போக இங்க வந்து நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் கேப்சர் பண்றதோ இல்ல வேற ஏதோ ப்ராப்ளமோ கிடையாது. கிளாசி ஃபினிஷ் கொடுத்தாங்க அப்படின்னா அது கொஞ்ச நாள்ல பார்க்கறதுக்கு நல்லா இல்லாத மாதிரி போயிடும். பட் இங்க மேட் ஃபினிஷ் கொடுத்திருக்கிறதுனால அதுவும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. இப்போ ஓபன் பண்ணி அந்த பட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா பட்ஸ் ஆல்ரெடி நிறைய மாடல்ல நம்ம பார்த்த ஒரு டிஃபரெண்டான டிசைன் தான். இது எந்த டிசைன்ல இருந்து காப்பி பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஸ்டெம் வந்து கொஞ்சம் லென்த்தியா கொடுத்திருக்காங்க. அதுல லெஃப்ட் ரைட் மார்க் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாவே பிளாஸ்டிக்ல தான் மேக் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபிட்டிங் வந்து ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ரொம்ப நேரம் நான் யூஸ் பண்ணப்போ எனக்கு வந்து அந்த லைட்டா பெயின் இருக்கிற ஒரு ஃபீல் வந்து இந்த டிசைன்ல இருக்குது. இந்த பட்ஸ்ல எந்த இடத்துலயுமே அவங்களுடைய பிராண்டிங் வந்து போடல. இதோட மியூசிக் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தா இங்க 13mm டைனமிக் டிரைவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த அளவுக்கு மியூசிக் குவாலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டா அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு என்ன தேவையோ அதை வந்து ஓரளவு நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஓவர் லவுடா கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பட்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு செட் ஆகாது. டீசன்ட் லவுட்ல ஓரளவு ஒரு நல்ல மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல வந்து நல்லா இருக்குது. அந்த மியூசிக் அந்த வோக்கல்ஸ் எல்லாமே ரொம்ப கிளியரா இருக்குது. ஆனா அந்த பேஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு ஒரு பேஸ் வந்து இந்த பட்ஸ்ல கிடைக்கல. அடுத்து இதோட கால் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு பட்ஸ்லயுமே 2 மைக் கொடுத்திருக்கோம். டோட்டலா குவாட் மைக் இருக்கு. அதனால கிளியரான ஒரு கால் குவாலிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. பட் நான் பேசின வரைக்கும் கிளியரான கால் குவாலிட்டி இல்ல, கொஞ்சம் ஒரு நாய்ஸியான ஒரு கால் குவாலிட்டி தான் இருக்கு. அதுவுமே ஒரு சில டைம் வந்து நாய்ஸ் இல்லாம இருக்கு, ஒரு சில டைம் வந்து அந்த நாய்ஸ் கேக்குது. சோ விட்டு விட்டு தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம என்ன பேசுறோம் அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறத கிளியரா கேட்க முடியுது. பட் கொஞ்சம் நாய்ஸியோட தான் கேட்க முடியுது. சோ கால் குவாலிட்டியும் டீசென்ட்டா தான் இருக்குது. கேமிங்காக இதோட லேட்டன்சி அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மியான ஒரு லேட்டன்சி தான் கொடுத்திருக்காங்க. 100 மில்லி செகண்ட் குள்ள தான் இதோட லேட்டன்சி இருக்கு. இதோட லேட்டன்சி எவ்வளவு அப்படிங்கறத எக்ஸாக்ட்டா பிராண்ட் வந்து மென்ஷன் பண்ணல. இதுல கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்த்தா ஃபுல்லாவே டச் கண்ட்ரோல் தான் கொடுத்திருக்காங்க. சிங்கிள் டச் லெஃப்ட் ரைட்ல பண்ணீங்க அப்படின்னா பாஸ் பண்ணிக்க முடியுது. டபுள் டச் பண்ணோம் அப்படின்னா ப்ரீவியஸ் சாங் நெக்ஸ்ட் சாங் அதை பண்ணிக்க முடியுது. ட்ரிபிள் டச் லெஃப்ட் ரைட் ரெண்டுலமே பண்ணோம் அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட்டோட கனெக்ட் பண்ணுது. இதே நீங்க ரைட்ல லாங் டச் பண்ணீங்க அப்படின்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. லெஃப்ட்ல லாங் டச் பண்ணீங்க அப்படின்னா வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது. இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கும் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ற ஒரு ஃபீச்சர், டச் மூலமாவே கண்ட்ரோல் பண்ற ஒரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குது. இது போக கால் அட்டெண்ட் பண்றது, ரிஜெக்ட் பண்றது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே டச் கண்ட்ரோல் மூலமா யூஸ் பண்ணிக்க முடியுது. ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா வர்க் பண்ணுது. இதோட கனெக்டிவிட்டியுமே ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. நான் ஒன்ஸ் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கேஸ்ல வச்சிட்டு வெளியில எடுத்தேன் அப்படினாலுமே ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆயிடுது. அதுல எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்ல. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணும்போது லெஃப்ட் இயர்பட் வந்து நல்லா லவுடா கேட்டது. பட் ரைட் இயர்பட் வந்து கொஞ்சம் சவுண்ட் வந்து கம்மியா கேட்டது. அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்தது. திருப்பி இதை வந்து நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு கேஸ்க்குள்ள வச்சிட்டு வெளியில எடுத்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆகி அந்த ப்ராப்ளம் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. பட் நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது அந்த ரைட்ல வால்யூம் கொஞ்சம் கம்மியா இருக்கிற ஒரு ஃபீல் வந்து இருந்தது. இது போக இந்த பட்ஸ்க்கு IPX4 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. மழையில நனைஞ்சாலும் வேர்வைப்பட்டாலும் பெருசா ப்ராப்ளம் கிடையாது. இது ஸ்பிளாஷ் ப்ரூஃப் தான். இதோட எக்ஸாக்ட்டான பேட்டரி கெபாசிட்டி எவ்வளவு அப்படிங்கறத பிராண்ட் வந்து மென்ஷன் பண்ணல. இருந்தாலுமே ப்ளே பேக் டைம் வந்து 50 ஹவர்ஸ் வரைக்கும் கிடைக்கும். நீங்க 70% வால்யூம்ல கேட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் பேட்டரி வந்து ஓரளவு நல்லாவே இருக்கு. மிவியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பேட்டரி வந்து எப்பவுமே நல்லா தான் நிற்கும். பட் நான் அந்த எக்ஸாக்ட்டா அந்த 50 ஹவர்ஸ் கிடைக்குதா அப்படிங்கறத நான் அந்த அளவுக்கு செக் பண்ணல. பட் இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ண வரைக்கும் பெருசா இதுல பேட்டரி வந்து அந்த அளவுக்கு குறையல. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. இருந்தாலும் எவ்வளவு நேரம் எக்ஸாக்ட்டா கிடைக்குது அப்படிங்கறத செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லணுமா அப்படினா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்தது அப்படினா அதை நம்ம டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்றேன். தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. இவ்வளவு வசதிகள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பட்ஸோட பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இதை வாங்குனீங்க அப்படினா ஆஃபர்ல இனிஷியல் செல்லிங் பிரைஸா 1000 ரூபாய்க்கு சேல் பண்ண போறாங்க. 1000 ரூபாய்க்கு நீங்க வாங்கிக்க முடியும். இதே நாளையில இருந்து வாங்குனீங்க அப்படினா இதோட ஒரிஜினல் பிரைஸான 1200 ரூபாய்க்கு சேல் பண்ணுவாங்க. இந்த 1200 ரூபாய்க்கு இது வர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா 1200
ரூபாய்க்கு ஒரு லவ் டீசென்ட்டான லவ்ல ஒரு நல்ல மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அதுவும் இந்தியன் பிராண்ட்ல இருந்து வேணும், ஒரு டிஃபரெண்டான டிசைனோட இந்த மாதிரி ஒரு கேஸோட மிவி பிராண்ட்ல இருந்து வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். கடைசி அதோட கிவ் அவே நம்ம கிட்ட 2 TWS இருக்கு. இந்த ரெண்டுல ஒண்ணு வந்து உங்களுக்கு கிவ் அவே பண்ண போறேன். இந்த கிவ் அவேல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணனும் அப்படினா அதுக்கு முதல்ல நம்மளுடைய சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. YouTube, Facebook குரூப், Instagram, Twitter, Telegram எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் இந்த பட்ஸ்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்னெல்லாம் பெஸ்டா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம டீடைலா கீழ கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட்ஸ்ல இருந்து ரேண்டமா செலக்ட் பண்ணி யார் வின்னர் அப்படிங்கறத இந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுல இருந்து கரெக்ட்டா 20 நாள் கழிச்சு நம்மளுடைய ட்விட்டர் பேஜ்ல அனௌன்ஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். பை.